தமிழ் சினிமாவின் மிகச்சிறந்த நடிகைதான் கீர்த்தி சுரேஷ் அவர்கள். 1992ஆம் ஆண்டு அக்டோபர் 17ஆம் திகதி கேரளாவின் திருவனந்தபுரத்தில் பிறந்துள்ளார். இவரது தந்தை ஜி சுரேஷ்குமார் ஒரு திரைப்பட தயாரிப்பாளராகவும் இவரது தாய் மேனகா மலையாள சினிமாவில் நடிகையாகவும் இருக்காங்க. சினிமா குடும்பத்தில் பிறந்ததால் சிறுவயதிலேயே திரைப்படங்களில் நடிக்கும் வாய்ப்பு கீர்த்தி சுரேஷ் அவர்களுக்கு இருந்து வந்தது. 2000ஆம் ஆண்டு இயக்குனர் ரவி அஞ்சால் அவர்களது இயக்கத்தில் பைலட்ஸ் எனும் மலையாள திரைப்படத்தில் குழந்தை நட்சத்திரமாக நடித்திருந்தார். இதன் மூலம் கீர்த்தி சுரேஷ் அவர்கள் முதலில் திரையுலகில் கால் தடம் பதித்தார். இதற்கு பிறகும் குபேரன், அச்சனே எனக்கு இஷ்டம் திரைப்படங்களில் குழந்தை நட்சத்திரமாக மலையாள சினிமாவில் தோன்றியதுடன் கீதாஞ்சலி எனும் மலையாள திரைப்படத்தின் மூலம் கதாநாயகியாக இந்திய சினிமாவில் அறிமுகமானார். தமிழ் சினிமாவில் கீர்த்தி சுரேஷ் அவர்கள் 2015ஆம் ஆண்டு ஏஎல் விஜய் இயக்கத்தில் வெளிவந்த இது என்ன மாயம் எனும் திரைப்படம் மூலம் அறிமுகமானார். இந்த திரைப்படம் பெரிதும் பேசப்படவில்லை. இதன் பிறகு 2016ஆம் ஆண்டு சிவகார்த்திகேயனுடன் இணைந்து நடித்த ரஜினி முருகன் திரைப்படம் விமர்சன ரீதியாகவும் வசூல் ரீதியாகவும் மிகப்பெரிய வெற்றி படமாக மாறியது. இதன் மூலம் தமிழ் சினிமாவிலும் ரசிகர்களிடமும் நல்ல ஒரு இடத்தை கீர்த்தி சுரேஷ் அவர்களுக்கு பெற்றுத்தந்தது என சொல்லலாம். தமிழ், மலையாளம், தெலுங்கு, இந்தி மொழிகளில் இதுவரைக்கும் 39 திரைப்படங்கள் வரை நடித்திருக்கின்றார். 2018ஆம் ஆண்டு வெளிவந்த வரலாற்று படைப்பான மகாநதி திரைப்படம் கீர்த்தி சுரேஷ் அவர்களுக்கு இந்திய அளவில் மிகச்சிறந்த பெயரையும் நல்ல இடத்தையும் பெற்றுத்தந்தது என சொல்லலாம். சிறந்த நடிப்பிற்காக ஒரு தேசிய திரைப்பட விருது, ஒரு தமிழ்நாடு மாநில திரைப்பட விருது மற்றும் 2 பிலிம்பேர் விருதுகள் தென்னிந்திய திரைப்பட விருதுகள் என வழங்கப்பட்டுள்ளது.